குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கக்கூடிய மகான் அக்கா சுவாமிகள்னு பேர். எங்கே இருக்கவருடைய சமாதி? பாண்டிச்சேரியில் முத்தியால்பேட்டையில் வாழைக்குளம் பக்கத்தில் குதிரைக்குளம் அப்படிங்கிற இடம். அந்த இடத்துல இவரோட சமாதி இருக்குன்னு பார்க்குறோம் இல்லையா? ரைட். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்? இவர் இலங்கைக்கு போயிருக்கார், யாழ்ப்பாணத்துக்கு போயிருக்கார். அங்கே இருக்கிற ஒரு செல்வந்தருக்கு இவரை பார்த்தாலே என்னமோ பிடிக்கலை. இவர் எதானு டீஸ் பண்ணணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஒரு சாமியார் ஒரு சன்னியாசி பார்த்து பிடிக்கிறன்னா ஒதுங்கிடணும். இவர் என்ன பண்ணுறாராம், சுவாமிகள் உட்கார்ந்துருக்கார் இல்லையா தியானத்தில், அவர்கிட்ட போயிட்டு, சுவாமிகளே உங்களுக்கு நான் அபிஷேகம் செய்யலான்னு ஆசைப்பட்றேன், செய்யலாமா அப்படிங்கிறார். என்ன கேட்குறார்? அபிஷேகம். மகானுக்கெல்லாம் சில நேரத்தில் அபிஷேகம் பண்ணுவாங்க, ஜலத்தை வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க, ஏதான திரவியங்கள் வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க, சில இடத்துல உண்டு. இவருக்கு கேட்ட உடனே சுவாமிகளுக்கு தெரியாதா இவர் யாரு, எதுக்காக வந்து நிற்கிறாரு? எல்லாமே உங்களுக்கு தெரியும், மகான்களுக்கு தெரியும். அவர் கேட்ட உடனே சுவாமிகள் பண்ணலாமேப்பா, உனக்கு ஆசைன்னா பண்ணு அப்படிங்கிற. இப்போ அபிஷேகம் அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம்? ஜலத்தை ஊற்றுவாங்க, ஒரு பாலை ஊற்றுவாங்க, இளநியை ஊற்றுவாங்க, அப்படிதான் நம்ம நினைப்போம். ஆனால் அந்த செல்வந்தர் மனசில் நினைச்ச அபிஷேகம் வேற. ஏன்னா ஒரு தண்ணி ஊற்றுறது, பால் ஊற்றுறது, இளநீ ஊற்றுறதுலாம் ஒன்றும் பெருசு இது இருக்காது, நல்லாயிருக்கும் அது. இவர் என்ன அபிஷேகம் நினைச்சார்னா அன்னாபிஷேகம். அன்னாபிஷேகம், அன்னம்னா சாப்பாடு. சிவாலயத்தில் ஒவ்வொரு வருஷமும் ஐப்பசி மாதத்தில் அஸ்வதி நட்சத்திரத்தன்னைக்கு அன்னாபிஷேகம் நடக்கும். பார்த்துருப்பீங்க இல்லையா? சிவாலயத்தில் நடக்கும், வருஷத்தில் ஒரு நாள் சாயங்காலம் அன்னாபிஷேகம். அந்த அன்னாபிஷேக திருக்காட்சியை நம்ம தரிசனம் பண்ணினோம் அப்படின்னா நமது வாழ்க்கையில் எந்த ஒரு நாளிலும் உணவுக்கு பஞ்சம் வராது. அன்னாபிஷேகத்துக்கு அவ்வளோ விசேஷம் இருக்கு. அந்த அன்னாபிஷேகம் எப்படி? சுட சுட சாப்பாடு வரும். அன்னத்தை சமைச்சு கொண்டு வந்து கொட்டுவாங்க, அந்த அன்னத்தை அப்படியே அள்ளி அந்த சிவனுக்கு மேலே அப்புவாங்க. இதுதான் அன்னாபிஷேகம். இங்கே எப்படி அன்னாபிஷேகம்? சாப்பாடு கொதிக்க கொதிக்க வர்றபோது அதை அப்படியே கூட கூடையே எடுத்து சுவாமிக்கு மேலே கொட்டணும் அப்படின்னு இந்த செல்வந்தர் நினைக்கிறார். அவரோட மனசில் எவ்வளோ ஒரு நயவஞ்சகமான ஒரு எண்ணம் பாருங்களேன். கொதிக்கிற சாப்பாட்டை நம்ம கையில் எடுத்தாலே, சாப்பிடுகிற போது ஹோட்டலில் சாப்பிட்றோம், வீட்டில் சாப்பிட்றோம், சாப்பாடு கொதிக்குதுன்னா அப்படியே கையில் போட்டுருவோம், கையை உதறுவோம். அந்த சாப்பாடை தப்பித்தவரை நம்ம கொஞ்சம் வாயில் போட்டோம்னா நாக்கு சுட்டுடும். சும்மா ஒரு சின்ன கவளம் கையில் எடுத்தோன்னே இவர் என்ன நினைக்கிறார்? கூட கூடையே வடிக்க சொல்கிறார் சாப்பாட்டை, பெரிய பெரிய அண்டால வடிக்க சொல்கிறார். அந்த அண்டால வடித்த சாப்பாட்டை ஒரு கூடையில், மூங்கில் கூடையில் கொட்டி அப்படியே கொண்டு வந்து சுவாமிகளுக்கு மேலே அண்டாபிஷேகம் பண்ணணும். அதுதான் அவருடைய ஆசை. பெரிய பெரிய அண்டால சாதம் வடிக்கிறாங்க. சுவாமிகள் தியானத்தில் இருக்கார், அவருக்கு தெரியாதா? தியானத்தில் இருக்கார். எல்லாம் சாப்பாடு தயாராகியாச்சு, கூட கூடையாக வந்தாச்சு, கொண்டு வந்து கொட்டுறார். கூடை எடுத்து அப்படியே சுவாமிகள் மேலே கொட்டுறார். கொதிக்கிற அன்னம். அவர் என்ன நினைக்கிறார் செல்வந்தர்? இந்த அன்னத்தை சூடாக இவர் மேலே கொட்டியாச்சுன்னா உடம்பு முழுக்க புண்ணாகி, வெப்பத்தில் உடம்பு கொதித்து அனலாகி அவர் இறந்துடுவார் அப்படின்னு அவர் நினைக்கிறார். மனசில் பாருங்க எப்படிப்பட்ட ஒரு எண்ணம் பாருங்க. அதனால தான் சொல்கிறோம், உன்னால் அடுத்தவனுக்கு ஒரு நல்லது பண்ண முடியல அப்படின்னா நீ ஒதுங்கிடணும். நல்லது பண்ண முடியலையா, பரவாயில்ல, நீ எதுவும் கெடுதல் பண்ணாமல் இரு, நீ எதுவும் கெடுதல் பண்ணாமல் இரு, அது இருந்தாலே போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இவருக்கு நல்லது பண்ண முடியல, சுவாமிகளை பிடிக்கலை, சுவாமிகளை பார்த்தாலே ஒரு மனசில் ஏதோ அருவருப்புட ஒதுங்கி போயிடணும். சுவாமிகளே உங்களுக்கு நான் அபிஷேகம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டு கொதிக்க கொதிக்க சாப்பாட்டை கொண்டு வந்து அவர் மேலே கொட்ட ஆரம்பிக்கிறார். அவர் இறந்துடுவார், சூடு தாங்க முடியாதுன்னு நினைக்கிறார். சாப்பாடு வருது, கொட்டிகிட்டே இருக்காங்க சுவாமிகள் மேலே. யார்? அக்கா சுவாமிகள் மேலே. சுவாமிகள் தியானத்தில் இருக்கார். எதில் இருக்கார்? தியானத்தில் இருக்கார்.
அவர் மேலே கொட்டுறாங்க. அந்த கொட்டுகிற போது அந்த சாப்பாட்டுடைய அனல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சூடே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தாங்க முடியல. கூட கொடுத்து கொட்டுறார். யார்? இந்த செல்வந்தர் ரொம்ப மகிழ்ச்சியோடு கொட்டுறார். எப்படியும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் சூடு ஏறி உடம்பெல்லாம் ரணமாகி அவர் போயிடுவார் அப்படின்னு நினச்சி கொட்டிகிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட சுவாமிகளை முழுக்க முடியாச்சு. அதான் அண்ணாபிஷேகம். சுவாமிகளை தியானத்தில் இருக்கார் இல்லையா, முழுக்க முடியாச்சு. அன்னத்தை கொட்டி முடியாச்சு. அத்தனை கூடையும் வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இவர் இருக்க மாட்டார். இத்தனை சாப்பாட்டை சூட்டில் அவர் இறந்திருப்பார் அப்படின்னு இந்த செல்வந்தர் நினைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் நடந்தது என்ன? நாளைய குருவே சரணத்தில் இதன் தொடர்ச்சியை காணலாம். நன்றி, வணக்கம்.